Welcome back, students. So let us continue this session. And இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு fat substance எப்படி வந்து ஒரு carbohydrate proteins அதோட monomeric units எப்படி வந்து absorption ஆகுதுன்றதை நம்ம பார்த்திருந்தோம். And then we have also seen the fat substance like lipid molecule இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு fatty acid components நம்ம சொல்லும்போது அதோட absorption எப்படி இருக்குதுன்றதை நம்ம வந்து பார்த்தோம். And I have mentioned that is a micelles மூலமா micelles மாதிரி ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறம் ஒரு ப்ரோட்டீன் கோட் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ let me show that image. So this is the image of a micelles. ஸோ இது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லிப்போசோம். ஆக்சுவலி இந்த எல்லோயிஷ் கலர் இருக்கிறது எல்லாமே வந்து லிப்பிட். இந்த லிப்பிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி we are having நம்மளோட செல்லோட லேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது we are having like this structure. ஓகே, இந்த ஹெட் இருக்கும், or we can say that head and then அதுல tail இருக்கும். இப்போ இந்த லேயர் பாத்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு மேபி கொஞ்சம் புரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட செல் லேயர் இப்படிதான் ஆக்சுவலா இருக்குமே. ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் எல்லாமே வந்து ஹைட்ரோஃபிலிக். ஓகே, ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கும். டெய்ல் பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோபிக்கா இருக்கும். அதாவது ஹெட் ரீஜியன், ஹெட் அண்ட் டெய்ல் நம்ம ரெண்டு சொல்லுவோம். ஸோ இந்த மேல இருக்கக்கூடிய ஒயிட் கலர்ல இருக்கிறது ஹெட், அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே டெய்ல் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா ஹெட் ரீஜியன் எல்லாமே வந்து ஹைட்ரோஃபிலிக், தட் இஸ் ஃபிலிக் அப்படின்னா லவ்விங். ஸோ வாட்டர் லவ்விங், அதால வாட்டரால அட்டாச் பண்ண முடியும். பட் கமிங் டு த டெய்ல் ரீஜியன் தே ஆர் வாட்டர் ஹேட்டிங், ஹைட்ரோபோபிக். போபியானா ஃபியர். ஸோ வாட்டர் ஹேட்டிங், அவங்களால வந்து வாட்டர் இருந்தா இருக்க முடியாது. அதனால தான் we call it as a hydrophobic. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த டாப் இந்த 1 and 2 இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா இப்போ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது இன்கேஸ் ஒரு வாட்டர் மாலிகுலோட கான்டாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைலேயர் அப்படின்றது இப்படிதான் ஆக்சுவலா மாறிடும். ஓகே, இந்த வெளியில இருக்கிறது டாப் லேயர் அண்ட் இன்னர் சைட்ல இருக்க ஒயிட் வந்து கீழே இருக்க பாட்டம் லேயர். எதனாலன்னு பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தி வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும். வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கும்போது இந்த ஃபேட் இந்த செல் ரீஜனோட ரியாக்ட் பண்ணாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டெய்ல் எல்லாமே வந்து உள்ள இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப சேஃபா இருக்கும். வெளியே எல்லாமே வந்து ஹைட்ரோஃபிலிக் ரீஜன் இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கும். அதே மாதிரிதான் இது மைசல். ஸோ இந்த மைசல் அப்படின்றது இப்ப நான் கொடுத்துருக்கிற அதே மாதிரிதான். வெளியில இருக்கிறது எல்லாமே வந்து உள்ள இருக்கிறது எல்லாமே லிப்பிட் மாலிகூல்ஸ். இப்போ நம்ம இதுக்கு லாஸ்ட் செக்ஷன் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு ஃபேட்டி ஆசிடா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸா இருக்கலாம், ஈவன் கிளிசராலா இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஃபேட் சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் தான். அட் த சேம் டைம் இது எல்லாமே காம்ப்ளிகேட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். எப்படி வந்து லிம்பாட்டிக் டக்டுக்கு லாக்டியல் டக்ட் மூலமா போகுது, தென் லிம்பாட்டிக் டக்ட்ல இருந்து பிளட் ஸ்ட்ரீம்க்கு எப்படி போகுதுன்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே மைசில்ஸ். அந்த எல்லோ கலர் இருக்கிறது எல்லாமே மைசில்ஸ். ஏன்னா அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே லிப்பிட்ஸ். ஓகே, அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் ஆக்சுவலா மைசல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதான் நான் உங்களுக்கு இந்த ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கிறேன். எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே ஃபேட் மாலிகூல்ஸ். இப்போ சுத்தி இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் கோட். இப்படி வந்து ஆக்சுவலா வந்து சில்லர் மைக்ரான்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஃபேட் மாலிகூல்ஸ் ஃபேட் குளோபியூல்ஸை சுத்தி ஒரு ப்ரோட்டீன் கோட் கொடுத்துரும். ஒரு ப்ரோட்டீன் கோட் கொடுக்கறதுனால இந்த ஒயிட் கலர் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் ரவுண்டா இருக்கும். உங்களுக்கு கிராஸ் செக்ஷன் மட்டும் புரியுறதா காட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் கோட் கொடுத்த உடனே ப்ரோட்டீன் கோட்டா இருக்கிறதுனால ஈஸியா வந்து லிம்பாட்டிக் டக்டுக்கு அது பாஸ் பண்ணும். அங்க இருந்து என்ன ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம், ஈஸியா வந்து பிளட் ஸ்ட்ரீம்க்கு என்டர் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, then we will go for the next one. Well, the fatty acids are absorbed by lymphatic lymph duct. Other materials are absorbed either actively or passively by the capillaries of the villi. So நம்ம பிளட் கேபிலரிஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, வில்லையில அந்த வில்லையோட பிளட் கேபிலரிஸ் மூலமா நிறைய சப்ஸ்டன்ஸ் எல்லாமே முக்கியமா நம்ம சொன்ன கார்போஹைட்ரேட்ஸா இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸா இருக்கலாம், இது மேஜரா இருக்கக்கூடியது. ஓகே, ஈவன் மினரல்ஸ் கூட. அப்போ மீதி இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்சர்வ் ஆகுறது வந்து லிம்ப் டக்ட். இது மட்டும் வந்து லிம்ப் டக்ட் மூலமா போகிறது. மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இல்ல பாசிவ் டிரான்ஸ்போர்ட் இல்ல ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ப்ராசஸ் மூலமா தே ஜஸ்ட் என்டர் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம். கேபிலரிஸ் மூலமா போகுது. கேபிலரிஸ்ல போன உடனே நேரா வந்து அந்த கேபிலரிஸ் எல்லாமே பிளட் ஸ்ட்ரீம்ல தான் என்டர் ஆகுது. ஓகே, பிளட் ஸ்ட்ரீம்ல தான் அது எல்லாமே வந்து போர் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஓகே. அண்ட் வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் இப்ப பாருங்க, ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் எப்படி போகுன்றத நம்ம பார்த்துட்டோம். ரைட். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் ஆர் அப்சார்ப்டு பை சிம்பிள் டிஃப்யூஷன். ஏன்னா இது வந்து வாட்டர் சாலிபிள் தான். வாட்டர்ல ஈஸியா வந்து சாலிபிள் ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப பெரிய மெக்கானிசம் அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து ஒரு சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமாவே போகுது அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே. வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் ஆர் அப்சார்ப் பை சிம்பிள் டிஃப்யூஷன் ஆர் பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். சம்டைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி தேவைப்படும்ன்றாங்க. பட் ஆனா மேக்ஸிமம் இது சூஸ் பண்ற பார்ட்டி பாத்தீங்கன்னா வந்து டிஃப்யூஷனா தான் அதிகமா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் என்ன ஏடிபி மாலிகுல்ஸ் யூஸ் பண்ணி அது டிரான்ஸ்போர்ட் ஆகலாம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட். அது ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கா இல்ல லோயர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கான்றது ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட்டை பொறுத்து. ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட் அப்படின்னா இப்போ டிஃப்யூஷன் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் தி ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோயர் கான்சென்ட்ரேஷன். இதுதான் வந்து டிஃப்யூஷன். ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையில இன்பிட்வீன்ல வந்து ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்றது இருக்கும். நீங்க நல்லா ஆஸ்மோசிஸ் டெஃபினிஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. The transport of substance from the region of higher concentration to lower concentration through like ஒரு ஹையர்ல இருந்து லோயருக்கு பாஸ் ஆகுது. அது த்ரூ எ செமி பர்மியபிள் மெம்பரேன். ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன் மூலமா போகும்போது we called it as a osmosis அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஆஸ்மாசிஸ். Absorption of substances in the alimentary canal takes place in mouth. So இந்த சில சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா alimentary canal எந்த இடத்துல நடக்குதுன்னா we know that it takes place in mouth and then இந்த pathway தான் பாஸ் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம் இல்லையா. mouth, esophagus, stomach, small intestine and the last one is the large intestine. இந்த இப்படிதான் ஆக்சுவலா அப்சார்ப்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது அப்சர்வ் பண்ணக்கூடிய பாத்வே இதுதான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்ப்போம். However, maximum absorption takes place in the small intestine. பட் இங்க என்ன கொடுத்துட்டாங்க இருந்தாலும் ஹவவர்னாலே இருந்தாலும் கொடுக்குறாங்கன்னா அப்போ அதுக்கு அடுத்து ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே. However, maximum absorption takes place in the small intestine. தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் சொல்லிட்டோம் கார்போஹைட்ரேட் அங்கதான் அப்சர்வ் ஆகுது, புரோட்டீன்ஸும் அங்கதான் அப்சார்ப்ஷன் ஆகுது, ஈவன் லிபிட்ஸும் வந்து ஒரு ஃபேட் குளோபியூல்ஸ் மாதிரி ஒரு புரோட்டீன் கோட் கொடுத்து அங்கதான் அப்சார்ப்ஷன் ஆகுது. மினரல்ஸும் அப்சார்ப்ஷன் நடக்கிறது அங்கதான். வாட்டர் சாலிபிள் விட்டமினா இருக்கலாம், ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸா இருக்கலாம், இது எல்லாமே அப்சர்வ் ஆகுறது அந்த பிளேஸ் தான் நம்ம சொல்லியாச்சு. ரைட். பட் ஹவவர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்சார்ப்ஷன் ஆஃப் சிம்பிள் சுகர்ஸ், அப்சார்ப்ஷன் ஆஃப் சிம்பிள் சுகர்ஸ், ஆல்கஹால் அண்ட் மெடிசின். நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, மருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவா இருந்தாலும் இப்ப ஈவன் சிம்பிள் சுகர் நம்ம சாப்பிடக்கூடிய சிம்பிள் சுகர்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா டேக்ஸ் பிளேஸ் இன் த ஸ்டொமக். இது எந்த இடத்துல நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டொமக்லயே ஆக்சுவலா அப்சர்வ் ஆகுதுன்றத சொல்றாங்க. ஓகே. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நம்ம டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம் பாத்தீங்கன்னா அது எஃபெக்ட் எந்த நேரத்துல நமக்கு காட்டும்னா கொஞ்சம் லேட்டா காட்டும். பிகாஸ் நம்ம ஸ்டொமக்ல அது போகணும், தென் அந்த இடத்துல டைஜஷன் ஆகணும் ஸ்டொமக்ல, தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது டிஃபியூஷன் ப்ராசஸ் மூலமா இல்ல அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் பண்ணணும். அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு ஃபீவரா இருந்தாலும் இல்ல ஒரு ஸ்டொமக் பெயினா இருந்தாலும் ஈவன் ஹெட்டேக்கா இருந்தாலுமே கொஞ்சம் கியூர் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும். ரைட். அதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சிம்பிள் சுகரா இருக்கலாம், ஆல்கஹாலா இருக்கலாம், ஈவன் மெடிசின்ஸ் கூட வந்து இதெல்லாம் பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்டொமக்ல நடக்குது. மற்றது எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன் நடக்குது. மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன் நடக்குது. ஆனா வந்து சில சில சம் ஸ்பெஷல் கேசஸ் லைக் ஆல்கஹால், மெடிசின்ஸ், இந்த சுகர்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்டொமக்ல நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. And then certain drugs are absorbed by blood capillaries in the lower side of the tongue and mucosa of mouth. சில ட்ரக்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மவுத்லயே நடக்குதுன்றாங்க. லோவர் சைட்னா நம்ம லோயர் ஜா அந்த சைடை நம்ம சொல்லலாம். டங்கு கீழே, ஸோ டங்கு கீழே இருக்கலையே அந்த சைட்லயே வந்து அப்சார்ப்ஷன் நடக்குதுன்றாங்க. இல்லைன்னா வந்து மியூகோசா ஆஃப் மவுத், நம்மளோட சலைவா இருக்கு இல்லையா, நம்ம சாரி மியூக்கஸ் லேயர் இருக்குல்ல, அந்த மியூக்கஸ் லேயரே வந்து சில ட்ரக்ஸ் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்குது. ஓகே. இது வந்து சில எக்ஸாம்பிள்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க, எல்லா இதுவுமே கிடையாது. சர்டன் ட்ரக்ஸ்ன்றத பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே.
Then large intestine also involved in absorption of more amount of water. ஏன் வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். பிகாஸ் நம்ம என்ன சொல்லிட்டோம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் டைஜஸ்ட் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் அப்சர்வ் பண்ணும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுன்னா டைஜஷன் ஆகாத ஃபுட் மெட்டீரியல்ஸ் ப்ரொப்பல் பண்ணும். ப்ரொப்பல் ஆன உடனே அங்க இருந்து தென் சீக்கம் கோலன் அண்ட் ரெக்டம் மூலமா பாஸ் பண்ணி அண்ட் ரெக்டம்ல இருந்து ஏனஸ்க்கு போயிட்டு ஏனஸ்ல இருந்து வெளியே போயிடும்ன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம், ரைட்? ஆனா ஏன் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்சர்வ் பண்ணணும் ஒரு கொஸ்டின் வரலாம். ஆக்சுவலா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். பிகாஸ் நம்ம பாடியில எந்த அளவுக்கு வந்து இப்போ இமேஜின் வி ஆர் ட்ரிங்கிங் 500 ml ஆஃப் வாட்டர். அதாவது இப்போ ஒரு தடவை நீங்க வந்து வாட்டர் வந்து நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு 500 ml நீங்க வந்து ட்ரிங்க் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து 150 ml ஆஃப் வாட்டர் மட்டுமே யூரினா போயிடும். ஓகே, சி 500ல இருந்து 150 ml வந்து யூரினா போகுது. மீதி இருக்கிற 350 ml மட்டும் தான் நம்ம பாடி வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கும். அந்த நம்ம பாடியில மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டா இருக்கலாம், இல்ல ஹோமியோஸ்டாசிஸ் மெயின்டைன் பண்றதுக்கா இருக்கலாம். ஈவன் ஈவன் பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டுக்கு தேவைப்படுறதா இருக்கலாம். இது எல்லா ப்ராசஸ்க்குமே 350 ml தான் யூஸ் ஆகும். ஓகே, அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இப்ப லார்ஜ் நம்ம அப்படி இருக்கும்போது இந்த 350 mlல நிறைய வாட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன்லயே வெளியே போகும். அப்போ நம்ம பாடிய பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வாட்டர் கண்டென்ட்ட நம்ம ரீடைன் பண்றோம்ன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ இன்கேஸ் வாட்டர் கண்டென்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல அப்சர்வ் ஆகாத டைஜஷன் ஆகாத ஃபுட்டோட வெளியே போச்சுன்னா இட் இஸ் அ லாஸ் ஃபார் அஸ். அது நம்ம பாடிக்கு தான் அது லாஸ். ஸோ 500 ml ஆல்ரெடி 150 ml யூரின் போகுது. இப்போ அடுத்தது மீதி இருக்கிறதுல வந்து ஒரு 200 ml போயிடுச்சு இமேஜின் பண்ணுங்க. அப்போ அவ்வளோ வாட்டர் கண்டென்ட் போயிடுச்சுன்னா வி ஆர் ஹேவிங் ஒன்லி 150 ml ஆஃப் வாட்டர் நம்ம பாடியில சேரும். ஒரு 500 ml 150 ml மட்டும் நம்ம சேருது. இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். அது ஆக்சுவலா சிம்பிள் திங் தாண்டி இது வந்து ரொம்ப வி கான்ட் டைஜஸ்ட் தட். அந்த 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 விஷயத்த நம்மளால ஏத்துக்கவும் முடியாது. நம்ம பாடி அத அக்செப்ட் பண்ணாது. அதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில முக்கியமா அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் பிளேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆர்கன். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணும்னா, எந்த அளவுக்கு வந்து வாட்டர் அதால அப்சர்வ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் அந்த அந்த அத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அதால வாட்டர் அப்சர்வ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் கண்டென்ட்ட லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருந்து அப்சர்வ் பண்ணும். திரும்ப ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ பட் ஆனா அதுலயும் லார்ஜ் இன்டெஸ்டைன்லயும் வாட்டர் கண்டென்ட் போக தான் செய்யும். லாஸ் ஆகும் தான். ஆனா ஒரு சர்டைன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் அது வந்து வெளியே தள்ளுமே தவிர, மீதி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஈஸியா அப்சார்ப்ஷன் பண்ணிடலாம். ஓகே, அப்சார்ப்ஷன் ஆஃப் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், விட்டமின்ஸ், சம் மினரல்ஸ் அண்ட் சர்டைன் ட்ரக்ஸ். ஓகே, லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணுது. ஈவன் சில விட்டமின்ஸையும் அதால அப்சர்வ் பண்ண முடியும். சில மினரல்ஸையும் அதை அப்சர்வ் பண்ணும். சர்டைன் ட்ரக்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல போகுது அப்படின் போது அதையும் வந்து அதால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா they can reabsorb. Okay, then we will go to the next slide. So next என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Absorbed substances are transported through blood. இது நம்ம முன்னாடி லாஸ்ட் செஷன்லயே சொன்னதுதான். அப்சர்வ் பண்ண சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் எங்க ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆகும். பிளட் மூலமா. ஓகே, பிளட் தான் நம்ம வந்து மெயின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பிளட் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆகும். பிகாஸ் பிளட்ல இருந்தா எல்லா பிளேஸ்க்குமே ஆக்சுவலா வந்து சப்ளை ஆகும். ஓகே, இங்க பாருங்க, அப்சர்வ்டு சப்ஸ்டன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் த்ரூ பிளட் அண்ட் லிம்ப் டு த லிவர். ஸோ நம்ம வந்து லிம்ப்ல இருந்து நம்ம என்ன சொன்னோம்னு பாத்தீங்கன்னா பிளட்டுக்கு போகுது. பட் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லிம்ப்ல இருந்து லிவருக்கு போகுன்றாங்க. அது லிம்ப்ல இருந்து லிவருக்கு போகணும் அப்படின்னா we should have some type of system called hepatic portal system அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு இப்போ நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து இல்ல நம்ம வந்து வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வரோன்றதை இமேஜின் பண்ணுங்க. ஓகே, சடனா நீங்க வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷனரி ஷாப்ல ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். லைக் நோட் புக்கா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பென்சில்ஸ் ஆர் பென், ஈவன் சில சில திங்ஸ் இப்போ ஈவன் உங்க ப்ராஜெக்ட்கான சிலதா நீங்க வாங்குறதா இருக்கீங்க, ஸ்கூலுக்கு எடுத்து போகணும் அப்படின்னா நேரா நம்ம வந்து வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு டைரக்டா போகிறது கிடையாது.
ஸ்கூல்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஷாப்க்கு போறீங்க, ஒரு ஸ்டேஷனரி ஷாப்க்கு போறீங்க. அங்க இருந்துட்டு உங்களுக்கு தேவையானத வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க. ரைட்? நேரா ஸ்ட்ரெய்ட்டா நம்ம போகாம ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம போறோம் இல்லையா? தட் லைக்வைஸ் அதே மாதிரி தான் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டமுக்கான மீனிங்கும் அதேதான். ஓகே. ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் டைரக்ட்டா வந்து அப்சர்வ் ஆன ஃபுட் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, லிவருக்கு டைரக்ட்டா போகாம சாரி லிம்ஃப்க்கு டைரக்ட்டா போகாம எஸ் எக்ஸாக்ட்லி. லிவருக்கு ஆக்சுவலா டைரக்ட்டா போகாம என்ன பண்ணுதுன்னா, லிம்ஃப்க்கு போயிட்டு லிவருக்கு போகுது. ஓகே. நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சர்வ்டு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய அப்சர்வ் பண்ண சப்ஸ்டன்ஸ் வந்து நேரா வந்து லிவருக்கு தான் போகணும். பட் அப்படி போகாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, லிம்ஃப்ல இருந்து லிவருக்கு போறாங்க. லிம்ஃப்க்கு ஃபர்ஸ்ட் போறாங்க ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருந்து. தென் அங்க இருந்து லிவருக்கு போறாங்க. ஓகே. சோ that process is called as a hepatic portal system. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, hepatic portal system அப்படின்ற ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்க இருந்து என்ன குடுக்குறாங்க பாருங்க. From the liverல இருந்து because we already told you that liver plays a very important role in our body. ஒரு அனிமலுக்கு லிவர்ன்றது ரொம்ப முக்கியமான ரோல் குடுக்குறது. லிவர் என்ன பண்ணும்? டீடாக்சிஃபிகேஷன் பண்றதுக்காக இருக்கும். அட் த சேம் டைம் அது வந்து டீடாக்சிஃபைங் பண்ணிடும். So now let's see here. From the liver, nutrients are transported to all other regions of the body for utilization. So liver வந்து simultaneous என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா டீடாக்சிஃபை பண்ணிடும். அட் த சேம் டைம் லிவர் மூலமா தான் லிவர்ல இருந்து தான் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா ரீஜியனுக்குமே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க அவங்க தான் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஓகே. And then the last point, all the body tissues, இப்போ பாருங்க, all the body tissues utilize absorbed substance for their activities. Because நம்ம பாடி நீங்க டிஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிஷ்யூஸ் நம்ம சொல்லும்போது இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். செல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டிஷ்யூவா மாறுது, ரைட்? அப்போ அந்த செல்ஸ் நம்ம அந்த டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, டிஷ்யூஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்குமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ண அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம கொடுத்தாகணும். அப்சர்வ் பண்ண அந்த ஃபுட்டை நம்ம கொடுக்கணும். அதுதான் இதுல முக்கியம் சொல்ல வராங்க. ஸோ அப்ப குடுத்தா மட்டும் தான் we can do our function. லைக் ஒரு செல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும், ரைட்? மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். கோல்கி apparatus நிறைய பிளேஸ்க்கு வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து மைசில்ஸ் ஃபார்ம்ல இல்லைன்னா வந்து இந்த வெசிக்கல் ஃபார்ம்ல ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கும். செல் வால் என்ன பண்ணும்? நம்ம செல் வால் கிடையாது, செல் மெம்பரைன் அப்படின்றது ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும். நியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதோட ஒர்க்கை வந்து செஞ்சுட்டு இருக்கும். தென் அதுக்கடுத்து வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய சைட்டோபிளாசம் இருக்கு. அண்ட் நம்ம ஒரு செல்லுக்குள்ள வந்து எப்படி வந்து அந்த நியூட்ரியன்ஸ் லைக் சாரி அந்த மினரல்ஸ் சில நம்ம மினரல்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரோலைட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுன்றது இருக்கு. ஸோ ஒரு செல்லை மட்டும் நம்ம எடுத்தாலே அதுல நிறைய ஆர்கனைல்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த ஆர்கனைல்ஸ் பண்ற நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும் சைமல்டேனியஸா. அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். எலக்ட்ரோலைட்ஸ் மெயின்டைன் பண்ணுன்றது ரொம்ப பெரிய டாஸ்கா தான் இருக்கும். பிகாஸ் சோடியம் பொட்டாசியம் மெயின்டைன் பண்றது அண்ட் பைகார்பனேட் அயான்ஸ் மெயின்டைன் பண்றது இது எல்லாமே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் செல்லுக்கு நான் சொல்றேன். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பாடி டிஷ்யூஸா அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அதுல நிறைய செல்ஸ் இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஸோ தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்கார்பரேட் இன்டு தியர் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சைட்டோபிளாசம் டுகெதர் வித் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் அஸ் அ புரோட்டோபிளாசம். ஓகே. ஸோ பாடி டிஷ்யூஸ் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ண சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ண எனர்ஜியை எது கூட இன்கார்பரேட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புரோட்டோபிளாசம்க்கு கொடுக்கும். சைட்டோபிளாசம் அதோட ஆர்கனல் அண்ட் நியூக்ளியஸ்க்கு வந்து சப்ளை பண்ணும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we called it as a assimilation. இதுதான் நம்ம அசிமிலேஷன் அப்படின்றத கன்க்ளூட் பண்றோம். அப்சார்ப்ஷன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் முடிஞ்சிருச்சு அண்ட் அசிமிலேஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. Now we will go to the next one. See here. இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்த ஒரு சின்ன ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஒரு ஒரு சார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் சார்ட் ஃபார்ம்ல நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரியுறதுக்காக கொடுத்துருக்காங்க.
இது எல்லாமே ஆர்கன்ஸ். The first one is the buccal cavity and second is the esophagus, then stomach and then last one is the small intestine. இது மட்டும் கொடுத்திருக்காங்க. அப்சார்ப்ஷனுக்காக இதை கொடுத்திருக்காங்க. ஓகே, so let us start with the இப்போ நம்ம வந்து மேஜரா இருக்க மட்டும் தான் நம்ம வந்து ஃபுட் எடுக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் த லிப்பிட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸ் கூட நம்ம வந்து மாத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. See here, இப்போ இந்த லொகேஷன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. ஜிஐ ட்ராக்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ லொகேஷன் இந்த டைஜஸ்டிவ்ல ஃபர்ஸ்ட் we are going to see about the mouth மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ மவுத்ல பார்த்தீங்கன்னா we are having salivary amylase or thiolin in the mouth itself. நம்ம மவுத் ரீஜன்ல salivary glands இருக்கு, அதுல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய amylase இருக்கு and thiolin also present. இங்க பார்த்தீங்கன்னா we are having like carbohydrates, starch and glycogen. இது நம்ம சொன்னதுதான், கிளைகோஜன் எப்படி ஃபார்ம் ஆகும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இதை பிரேக் டவுன் பண்றதுக்கு we are using salivary amylase or thiolin, right? ஸோ அங்கிருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூசோஃபேகஸ் வழியா டிராவல் பண்ணுது, அங்கிருந்து ஸ்டொமக்கு ரீச் ஆகுது. ஸ்டொமக்ல நிறைய டைஜஷன் நடந்துட்டு இருக்கும். அண்ட் கமிங் டு த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. we are having pancreatic amylase. இது நம்ம pancreasல ஸ்டடி பண்ணும்போது pancreatic amylase நம்ம சொல்லியிருக்கோம், pancreatic lipase நம்ம சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். See here, pancreatic amylase அப்படின்றது pancreasல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டியோடினம்ல வந்து போர் ஆகும். நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ரைட்? பாத்தீங்கன்னா pancreasல இருந்து அதோட pancreatic lipase enzyme pancreatic duct மூலமா டியோடினம்ல வந்து போர் ஆகும் நம்ம சொன்னோம், ரைட்? இங்க பாருங்க, அடுத்தது வந்து அது எப்படி பிரிக்குதுன்னு பாத்தீங்கன்னா மோனோசாக்கரைட்ஸா லைக் குளுக்கோஸ் மாலிகுல்ஸா பிரிக்குது. அப்படி இல்லைன்னா ஒன்னு மோனோசாக்கரைட் குளுக்கோஸா பிரிக்குது, இல்லைன்னா வந்து டைசாக்கரைட்ஸ் ஒரு மால்டோஸா லாக்டோஸ் ஆர் சுக்ரோஸா பிரிக்குது. இப்போ டைசாக்கரைட்ஸா பிரிச்சதுன்னா we can easily get it from so that ஒரு டைசாக்கரைட் வந்து ஒரு என்சைம் மூலமா நம்ம ஈஸியா வந்து மோனோசாக்கரைடா கன்வெர்ட் பண்ண முடியும். மால்டோஸ் இருக்கு அப்படின்னா மால்டேஸ் என்ற என்சைம் மூலமா we can easily further convert into a monosaccharide, right? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஒன்னு மோனோசாக்கரைடாவும் கொடுக்கலாம், இல்லைன்னா டைசாக்கரைடாவும் கொடுக்கலாம். அது நடக்கிற பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லூமன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய அந்த லூமன்ல தான் இது நடக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அண்ட் ஃபர்தரா இங்க என்ன இங்க பாருங்க, டைசாக்கரைட்ஸ் என்ன ஃபர்தரா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மால்டேஸ் லாக்டேஸ் அண்ட் சுக்ரேஸ் மூலமா திரும்ப மோனோசாக்கரைட்ஸா கன்வர்ஷன் ஆகுதுன்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ கேன் see here, ரைட்? ஸோ அந்த இடத்துல இருந்து நடக்குது. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா அது 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 எந்த பிளேஸ் நடக்குது பாத்தீங்கன்னா செல் மெம்பரேன் ஆஃப் எபிதீலியல் செல்ஸ். செல் மெம்பரேன்ல எபிதீலியல் செல்ஸ்ல ஆக்சுவலா செல் மெம்பரேன்ல தான் இது நடக்குது. தென் அங்க இருந்து மோனோசாக்கரைட்ஸா கன்வெர்ட் ஆகும்போது we are having seen like active and facilitated transport. ஓகே, ஒரு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்குது, இல்ல ஃபெசிலிட்டி டிரான்ஸ்போர்ட் ஏடிபி மூலமாவோ இல்லைன்னா வந்து சோடியம் அயன்ஸ் அந்த மாதிரி அது கூட சேர்ந்து. இப்போ ஃப்ரக்டோஸ் நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா சோடியம் அயன்ஸோட சேர்ந்து தான் போகும், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம், ரைட்? அது ஃபெசிலிட்டி டிரான்ஸ்போர்ட் மூலமா போகுது. அண்ட் இது மோனோசாக்கரைட்ஸா கன்வர்ஷன் ஆகும்போது பாத்தீங்கன்னா எபிதீலியம் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன், இது வந்து எபிதீலியம் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் நடக்குது. அண்ட் ஒன்ஸ் மோனோசாக்கரைட்ஸ் நமக்கு கிடைக்கும் போது லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் மூலமா நேரா வந்து இந்த மோனோசாக்கரைட்ஸ் எங்க என்டர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டு பிளட் ஸ்ட்ரீம். இந்த கீழே இருக்க இது ரெக்டர்ல கொடுத்துருக்கிறது வந்து இட் இஸ் நத்திங் பட் பிளட் ஸ்ட்ரீம். பிளட் ஸ்ட்ரீம்க்கு என்டர் ஆயிட்டாங்க. ஸோ இங்க இருந்து ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடிக்கு நேரா எல்லா இடத்துக்குமே ஈஸியா சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, திஸ் இஸ் இவ்வளவுதான் ஆக்சுவலா வந்து கார்போஹைட்ரேட்டோட டைஜஷன். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டடி பண்ணும்போது அந்த கம்ப்ளீட் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்க அந்த இது எல்லாமே நான் ஸ்டடி பண்ணிக்கோங்க. தென் இந்த சார்ட் எடுத்து நீங்க ஒரு தடவை கோ த்ரூ பண்ணீங்கன்னா இது ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் we are going to see about proteins. லிபிட்ஸ் அடுத்தது பார்க்கலாம், பட் அதுக்கு முன்னாடி we will discuss about proteins. ப்ரோட்டீன்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா மவுத்ல டைஜஷன் நடக்கிறதுல யூசோஃபேகஸ்லயும் நடக்கிறது கிடையாது. பட் ஸ்டொமக்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா we are having பெப்சின் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டொமக்ல பெப்சினோஜன் அப்படின்றது இருக்கும், இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். பெப்சினா எப்படி கன்வெர்ட் ஆகும் பாத்தீங்கன்னா HCl கூட ரியாக்ட் பண்ணும்போது பெப்சினோஜன் பெப்சினா கன்வெர்ட் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா?
அது ஸ்டொமக்ல நடக்கக்கூடியது. ஒன்ஸ் பெப்சின் வந்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸா கன்வர்ஷன் ஆகும். See here, புரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸா கன்வெர்ட் ஆகும். கன்வர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டொமக்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு திரும்ப என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகும்போது we know that பான்கிரியாஸ்ல நிறைய ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ் கிடையாது, நிறைய பான்கிரியாட்டிக் ஜூஸ் செக்ரீட் ஆகும் நம்ம சொல்லிடணும், ரைட்? அந்த இது பார்த்தீங்கன்னா ட்ரிப்சின், தென் கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ் அண்ட் டைபெப்டிடேஸ், ட்ரைபெப்டிடேஸ், இது எல்லாமே செக்ரீஷன் ஆகுது. இது செக்ரீஷன் ஆகும்போது இந்த என்சைம்ஸ்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டியேசஸ் அண்ட் பெப்டோன்ஸை ஃபர்தரா டைஜஷன் பண்ணுது. ஃபர்தரா டைஜஷன் பண்ணும்போது we are getting the products like dipeptidase, tripeptidase and amino acids. இந்த மாதிரி ஒரு ஒரு டை ஒரு மோனோமெரிக் ஃபார்ம்ஸா கன்வெர்ட் பண்ணுது. ஒரு சிலது மோனோமெரிக் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணுது, இல்லைன்னா வந்து டைமெரிக் ஃபார்ம்ஸா கன்வெர்ட் பண்ணுது. இப்போ டைபெப்டிடேஸ், ட்ரைபெப்டிடேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுல என்சைம்ஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து ஃபர்தரா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில காம்பவுண்டா இருக்கக்கூடிய மாலிகல்ஸ் எல்லாமே சிம்பிளஸ்ட் ஃபார்மா திரும்ப அதை மாத்தி கொடுக்குது, கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது நம்ம சொல்லலாம். ஓகே, இது நடக்கிற பிளேஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா லூமன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். நம்ம முடிச்சிட்டோம். லூமன்ல இருந்து நேரா எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிதீலியம் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது. அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து அமினோ ஆசிட்ஸா ஒரு சிம்பிள் மோனோமரிக் ஃபார்ம்க்கு அது மாறுது. ஒரு புரோட்டீன், அந்த புரோட்டீனா எடுத்தது ஒரு சிம்பிள் மோனோமரிக் ஃபார்ம்ஸ்க்கு மாறிடுச்சு. ஓகே, அது நடக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட் மூலமா நடக்குது. அண்ட் அந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட் ஸ்ட்ரீம்க்கு என்டர் ஆகுற ப்ராசஸ் வந்து ஆக்டிவ் அண்ட் ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட். ஒன்று எனர்ஜி யூஸ் பண்ணி ஏடிபி யூஸ் பண்ணி அங்கேருந்து போகலாம், இல்லைன்னா வி ஆர் கோயிங் டு லைக் ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட் மூலமா சோடியம் கூட அட்டாச் ஆகி, இல்லைன்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரோலைட் கூட அட்டாச் பண்ணிட்டு அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ப்ரோட்டீன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் லிபிட்ஸ். லிபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம், பட் ஆனால் மவுத்தில் வந்து இது பிரேக் ஆகாதுன்னு நம்ம சொல்லலாம். மவுத்தில் எந்த ஒரு பிரேக் டவுனுமே நடக்கிறது கிடையாது. பட் அது வந்து நம்மளால வந்து நம்ம வந்து டைஜஷன் நம்ம என்ன சொல்றதுன்னா we are chewing பண்றதுக்கும் டைஜஷன் ஆகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டைஜஷனா அங்கேயே வந்து வந்து ஒரு மேக்ரோ மாலிகல்ஸ் வந்து ஒரு மைக்ரோ மாலிகல்ஸா கன்வர்ஷன் நடந்துட்டு இருக்க ப்ராசஸ் தான் நம்ம வந்து டைஜஷன் நம்ம சொல்றோம். சூவிங் வேற, டைஜஷன் வேற. ஓகே, ஸோ லிபிட்ஸ் வந்து நம்ம ஃபுட்டு மூலமா எடுத்துக்கிறோம். தட் இஸ் மவுத் ரீஜன் என்டர் ஆகுது, அங்கேருந்து ஈசோஃபேகஸ்ல என்டர் ஆகுறாங்க, தென் ஸ்டொமக்ல என்டர் ஆகுறாங்க, ஸ்டொமக்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் போகிறாங்க. இப்போ வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் போகும்போது we are having many things for digestion of lipids. லிபிட் டைஜஸ்ட் பண்ண நம்ம கிட்ட இந்த இடத்துல நிறைய இருக்கு. என்னன்னு பாருங்க, we are having bile salts and pancreatic lipase. pancreas வந்து வரக்கூடிய pancreatic lipase இருக்கு, அண்ட் லிவர்ல இருந்து கிடைச்ச bile salts இருக்கு, and also we are having intestinal lipase. கூடவே இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய லிப்பேஸ் என்சைமும் அதுல இருக்கு. ஸோ இந்த 3 types of enzymes, 3 types of compounds எல்லாமே சேர்ந்து என்னவா கன்வெர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா லிபிட்ஸை ஃபேட்டி ஆசிட் அண்ட் டைகிளிசரைட்ஸ் அண்ட் மோனோகிளிசரைட்ஸ். சிலது வந்து மோனோமெரிக் ஃபார்மா கொடுக்குது அண்ட் சிலதை வந்து டைமெரிக் ஃபார்ம்ஸா கொடுக்குது நம்ம சொல்லலாம், ரைட்? ஸோ ஃபேட்டி ஆசிட், டைகிளிசரைட் அண்ட் தென் மோனோகிளிசரைட்ஸை கன்வெர்ட் பண்ணுது. இது கன்வெர்ட் பண்ற பிளேஸ் வந்து லூமன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல கன்வர்ஷன் ஆகுது. அண்ட் லாஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா லூமன்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அடுத்து எங்க என்டர் ஆகுதுன்னா நம்ம எபிதீலியல் செல்லோட செல் மெம்பரேனுக்கு என்டர் ஆகுறாங்க த்ரூ டிஃப்யூஷன் மூலமா. ஸோ ஈஸியா வந்து டிஃப்யூஷன் ஆகுது. டிஃப்யூஷன் ஆன உடனே அங்க வந்து எப்படி அதோட நேம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் கிளிசரால தான் மாறுறாங்க. ஓகே, ஃபேட்டி ஆசிட் கிளிசரா இருக்காங்க. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா லிம்ஃபாட்டிக் எப்படி அது போகும் நம்ம சொல்லியிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா மைசெல்ஸா ஃபார்ம் பண்ணுது. மைசெல்ஸா ஃபார்ம் பண்ண உடனே அங்க இருந்து சில்லோமைக்ரா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மைசெல்ஸ் இந்த சென்ஸ் ஒரு ஃபேட் குளோபியூல்ஸா இருக்கிறதா மைசெல்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த மைசெல்ஸ் வந்து எப்படி சில்லோமைக்ரானா மாறும்னா அந்த ஃபேட் குளோபியூல்ஸை சுத்தி ஒரு ப்ரோட்டீன் கோட் கொடுக்கும் நம்ம பார்த்தோம். அந்த ப்ரோட்டீன் கோட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தட் ப்ரோட்டீன் கோட்டட் ஃபேட் குளோபியூல்ஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ சில்லோமைக்ரான். அது சில்லோமைக்ரானா மாறினதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸோசைட்டோசிஸ் ப்ராசஸ் மூலமா நேரா வந்து லிம்ப் வெசல்ஸ்க்கு போகுது, அங்க இருந்து பிளட் ஸ்ட்ரீம்க்கு அது போகுது. ஸோ நேரா லிவருக்கு அது என்டர் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் அண்ட் சிம்பிளிஃபைட் சார்ட் ஆஃப் டைஜஷன், சாரி அப்சார்ப்ஷன் அண்ட் அசிமுலேஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன். இதோட இது முடியுது.
Okay, students, we will continue in the next session. Thank you.